கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் மருத்துவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடந்துள்ள நிலையில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் பாதுகாப்பு தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின்படி அரசு மருத்துவமனைகளில் சொத்துக்களுக்கு சேதம் அல்லது இழப்பீட்டை ஏற்படுத்துவோருக்கு தமிழ்நாடு மருத்துவ சேவையில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மற்றும் மருத்துவமனைகள் சேத தடுப்பு சட்டப்படி அளிக்கப்படும் தண்டனைகள் பற்றி மருத்துவமனை வளாகங்களில் முக்கிய இடங்களில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மருத்துவமனை பாதுகாப்பு கமிட்டி மற்றும் வன்முறை தடுப்பு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். சுகாதார நிலையங்களில் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்கள் அனுமதிக்கப்படுவதில் வரைமுறை ஏற்படுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படும் நேரம் குறித்த விவரங்களை எழுதி வைக்கப்பட்டு அதை கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும். மருத்துவமனை வளாகத்தில் காவல்துறையினர் ரோந்து வருவதை உறுதி செய்ய வேண்டும். மருத்துவமனை வளாகங்களில் சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட வேண்டும் என்றும் விளக்கு வெளிச்சம் அனைத்து இடங்களிலும் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர காலங்களில் காவல் நிலையங்களுக்கு தகவல் அனுப்பக்கூடிய காவல் உதவி செயலியை அனைத்து மருத்துவர்களும் செல்போன்களில் நிறுவி வைத்திருக்க வேண்டும் என்றும் உள்ளூரில் உள்ள அரசு அதிகாரிகள் மூலம் 24 மணி நேரமும் பாதுகாவலர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு பணியின் போது அவசரமாக உதவி கோர ஒரு எச்சரிக்கை பொத்தானை மருத்துவமனைகளில் நிறுவியிருக்க வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை குறிப்பிட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கை கிடைத்ததும் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதால் சிகிச்சைக்காக வருகை தந்த புறநோயாளிகள் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, தற்போதுள்ள சூழல். சிவரஞ்சனி, சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் பொது நோயாளிகள் பிரிவானது இன்று செயல்படும் என காலையில் தெரிவித்திருந்தனர். இதைத் தொடர்ந்து பொது நோயாளிகள் பிரிவுக்காக ஏராளமான நோயாளிகள் வருகை தந்திருந்தனர். இந்த நிலையில் இங்கு இருக்கக்கூடிய சுமார் 2 மணி நேரம் புறநோயாளிகள் காத்திருந்த நிலையில் தற்போது பொது பிரிவானது செயல்படாது என மருத்துவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து நோயாளிகள் அனைவருமே நீண்ட நேரம் காத்திருந்து தற்போது திரும்பி சென்றிருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் பணியாற்றிய மருத்துவராக இருக்கக்கூடிய பாலாஜி என்பவரை விக்னேஷ் என்ற ஒரு நபர் கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்று தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்திருந்தனர். இதைத் தொடர்ந்து அனைத்து மருத்துவமனைகளிலுமே பொது பிரிவானது செயல்படும் எனவும் அதே போன்று அவசர சிகிச்சை பிரிவு என்பது செயல்படும் என தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை 7 மணி முதலே டோக்கன் விநியோகம் என்பது இந்த பொது புறநாய்கள் பிரிவிற்கான டோக்கன் என்பது விநியோகம் செய்யப்பட்டிருந்தது. இருப்பினுமே தற்போது அந்த பொது பிரிவு கூட செயல்படாமல் மருத்துவர்கள் அனைவருமே புறக்கணித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தற்போது கிண்டி மருத்துவமனைக்கு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது ஆய்வுக்காக வந்திருக்கிறார். அதன் காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.